அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பணம் காசு வரக்கூடிய ஒரு வசியம். உண்மையாகவே பணம் காசு வருமா? உண்மையாகவே பணம் காசு வரும். நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உண்மையாகவே பணம் காசு வரும். இந்த மையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பணம் காசு வரும். அது என்ன பண்ணணும்? நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இந்த மையை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள், பணம் காசு கன்ஃபார்மாக வரும். முதல்ல மூங்கில் மர புல்லுருவி. மூங்கில் மரத்தில் ஒரு புல்லுருவின்னு ஒரு குருவி இருக்குது. அதோட எச்சப்பட்டு தனியாக ஒரு கிளை வரும். அந்த தனி கிளையில காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு அந்த புல்லுருவி எடுக்கணும். அந்த புல்லுருவி எடுக்கக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை குரு வரையில் எடுக்கணும். அந்த குரு வரையில் எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு பணம் வரும். அந்த மூங்கில் மர புல்லுருவி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புல்லுருவி. ரெண்டாவது சந்தன மர புல்லுருவி. அந்த சந்தன மர புல்லுருவி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை குரு வரையில் அந்த சந்தன மர புல்லுருவி காப்பு கட்டி சாமலியத்து பண்ணி அந்த புல்லுருவியை எடுத்துக்கணும். ஆலமர புல்லுருவி. ஆலமர புல்லுருவி காப்பு கட்டி சாமலியத்து செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அதே குரு வரையில் நீங்கள் எடுக்கணும். மகாவில்வ புல்லுருவி. மகாவில்வ புல்லுருவி. இந்த மகாவில்வ புல்லுருவி ஞாயிற்றுக்கிழமை குரு வரையில் காப்பு கட்டி எடுக்கணும். வெள்ளருக்க மரத்தோடைய புல்லுருவி. இந்த வெள்ளருக்க மரம், அது செடி கிடையாது. அந்த மரத்தோடைய புல்லுருவி ஞாயிற்றுக்கிழமை குரு வரையில் எடுக்கணும். என்ன மந்திரம் சொல்லி இந்த 5 மூலிகையும் நீங்கள் எடுக்கணும். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி தான் எடுக்கணும். ஓம் ஐயும் கிளியும் சர்வமூலி சக்தி மூலி சிவா. இந்த மந்திரத்தை சொல்லி 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு புல்லுருவியும் எடுக்கணும். மூங்கில் மர புல்லுருவி எடுக்கணும், சந்தன மர புல்லுருவி எடுக்கணும், ஆலமர புல்லுருவி எடுக்கணும், புரியுதுங்களா? மகாவில்வ புல்லுருவி எடுக்கணும், வெள்ளருக்க மரத்தோட புல்லுருவி எடுக்கணும். இந்த 5 மரத்தோட புல்லுருவி ஞாயிற்றுக்கிழமை குரு வரையில் எடுத்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு இந்த மூலிகையை நிழலில் உலர்த்தணும். நிழலில் உலர்த்தணும். உலர்த்தி ஞாயிற்றுக்கிழமை அதே குரு வரையில் இந்த மூலிகையை மண்பானையில் பச்சை கற்பூரம் போட்டு கருகணும். பச்சை கற்பூரம் போட்டு கருகி இந்த கருகின கொடியை காடா துணியில் சலிச்சிக்கணும். நல்லா கருகிட்டு நல்லா கல்வத்தில் போட்டு இடித்து வெள்ளை கலர் காடா துணியில் போட்டு காட்டன் துணியில் சலிச்சிக்கணும். சலிச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய வாசனை திரவியம், நான் சொல்லக்கூடிய வாசனை திரவியம் அரகஜா, அரகஜா, புனுகு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, குங்குமப்பூ, கோராசனை, கஸ்தூரி
கஸ்தூரி. அந்த புல்லுருவி வந்து நீங்கள் கழுத்தில் போட்டு காடாத்தூள் சரிச்சு வச்சுக்கிறீங்க. இந்த வாசனை திரவியம் சரிபாகமாக வாங்கிக்கணும். இந்த வாசனை திரவியம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு என்ன செய்யணும், கல்வத்தை கிழக்கு திசையில், இந்த கல்வத்தை கிழக்கு திசையில் வச்சுட்டு நீங்கள் அந்த கல்வத்தை நல்லா கழுவி பொட்டு மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் உடச்சி வச்சுட்டு அவள் பொறி கடலை எல்லாமே அதை வச்சு பூஜை பண்ணி தூப தீபம் காமிச்சிட்டு நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து அந்த கல்வத்தில் அரைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பொடி, இந்த வாசனை திரவியம், கழுத நெய், கழுத பாலில் எடுக்கக்கூடிய நெய், கழுத நெய்யை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஒரிஜினல் கழுத நெய்யாக இருக்கணும். இந்த வாசனை திரவியம், கழுத நெய், அந்த பொடி, அந்த 5 விதமான புல்லுருவியோட பொடி, அது மொத்தத்தையுமே அந்த கல்வத்தில் போட்டு நீங்கள் அரைக்கணும். என்ன மந்திரம் சொல்லி அரைக்கணும்? ஓம் ஓம் ஜாலவிய கர கர வசி வசி சீமன் சிவா. இந்த மந்திரத்தை நீங்கள் 12,000 ஊர் சொல்லி இந்த மையை நீங்கள் அரைச்சிக்கணும். இந்த மையை அரைச்சிட்டு அதன் பின் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒரு தாம்பல் தட்டில் இந்த மையை வந்து ஒரு செப்பு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டு 12,000 ஊர் கொடுத்துட்டீங்க. இந்த மையை வச்சு ஒரு செப்பு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கணும். ஒரு தாம்பல் தட்டில் இந்த மையை வச்சுக்கணும். இந்த மையை வச்சுட்டு தினந்தோறும் துளசி தாமரைப்பூ இந்த மைக்கு பூஜை பண்ணணும். துளசி தாமரைப்பூ பிச்சு போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதாருங்க. ஓம், இந்த மந்திரம் சொல்லணும். ஓம் ரீம் பணம் தனம் தினம் 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 வசி வசி பணம் தனம் தினம் தினம் வசி வசி. இந்த மந்திரத்தை டெய்லியும் ஒரு 11 நாள் அந்த மைக்கு பூஜை போட்டு தாமரைப்பூ துளசிகளை மேலே போட்டு எந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உரு கொடுக்கணும். அந்த மந்திரத்தை எத்தனை உரு கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 1008 உரு. அப்போ 11 நாள் ஆகுது 12,000 உரு. நீங்கள் மையை அரைக்கிறீங்க. மையை அரைச்சி அந்த டப்பா வச்சுருங்க. தாமரை தட்டில் வச்சுட்டு இந்த மைக்கு மேலே தாமரைப்பூ துளசி வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். நீங்கள் பூஜை பண்ணணும். மகாலட்சுமிக்கு இந்த மையை வச்சு மகாலட்சுமி ஒரு பூஜை பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் காசு பணம் குறை இருக்கே இருக்காது. இந்த மையை எங்கே கிடையாது. இந்த மையை கொஞ்சோண்டு எடுத்துறீங்க. எடுத்து 2 இப்படி கையால் இப்படி பண்ணி 2 கண் புருவத்தும் நெத்தி, 2 கண் புருவமும் நெத்தி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வெளியில் போகும்போது, ஆனால் இந்த மையை வைக்கும்போது கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாது, கவுச்சி சாப்பிடாது, வெஜ்ஜி முட்டை சாப்பிடணும். சுத்தம் பத்தமாக இந்த மையை வச்சுன்னு போகணும். ஏன்னா ஒரு புனிதமான மை. இந்த மையை வச்சுன்னு போனீங்கன்னா அன்றைக்கி காசு வரும். ஒரு 100 ரூபாயாவது உங்களை தேடி வரும். நீ வேலைக்கு போகல, நீ ஏதாவது செய்யலை, அந்த மையை வச்சுன்னு போனாலே உங்கள் வீட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மை. இதெல்லாம் நானே எழுதுகிற மை கிடையாது. இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன விஷயங்களை தான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். புரியுதுங்களா? நானே ஒரு விஷயத்தை உருவாக்கி நானே ஒன்று சொல்ல முடியாது. இந்த 5 வகையான புல்லுரி அவ்வளோ வேலைகளை செய்யும். இருக்கிறதுல மிக ஒரு அற்புதமான புல்லுருவி எதுன்னு கேட்டோன்னா மூங்கில் மர புல்லுருவி தான். மூங்கில் மர புல்லுருவி இருந்தாலும் இந்த உலகத்தில் அனைத்து ஜாலமும் பண்ணலாம், அனைத்து சித்துகளும் பண்ணலாம்.
அந்த புல்லுருவி வச்சு தான் உங்கள் மையை செய்ய சொல்கிறேன். புரியுதுங்களா? இந்த புல்லுருவியை வச்சு 5 விதமான புல்லுருவியை வச்சு நீங்கள் மை செஞ்சு நெத்தியில் பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் பண கஷ்டம் வராது. கடன் தொல்லை நீங்கும். கடன்காரனே வீட்டுக்கு வரமாட்டான். நீங்கள் வாங்கின கடன் வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடன்காரனே வீட்டுக்கு வரமாட்டான். மை வச்சுருந்தா நீங்கள் காசு கொடுக்குறது வெயிட் பண்ணுவோம். இந்த மையை வச்சா எதிரி ஸ்தம்பிச்சு போவான். நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குற எதிரி ஸ்தம்பிச்சு போவான். நம்ம நிலத்து பிரச்சனை அதிகமாக, வீட்டில் வந்து நிலத்து பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த நிலத்து பிரச்சனை கிளியர் ஆகும். பங்காளிங்க பிரச்சனை கிளியர் ஆகும். இந்த மையை வச்சா கணவன் மனைவி பிரச்சனை கிளியர் ஆகும். இந்த மையை வச்சா வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். மகாலட்சுமியோட அனைத்து அனுகிரகமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது உண்மை. இதை பயன்படுத்தி பாருங்கள். இதில் எந்த ஒரு சூழ்ச்சியும் நான் மறைக்கலை. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, எனக்கு டவுட் அதிகமாக இருக்குது சார், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த நேரம் எப்பொழுது வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணணும். இந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் காசு பணம் கொட்டலைன்னா வந்து கேளுங்க. புரியுதுங்களா? காசு பணம் வந்து கொட்டலைன்னா என்னை வந்து கேளுங்க. மாந்திரித்தால் பணத்தை வர வைக்க முடியுமா? உண்மையாக வர வைக்க முடியும். மாந்திரித்தால் பணத்தை மந்திரத்தாலே வர வைக்க முடியும், தந்திரத்தாலே வர வைக்க முடியும். எல்லா விஷயத்துலையும் பணத்தை வர வைக்க முடியும். அது நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் இருக்குது, நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் இருக்குது. இந்த மையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். புரியுதுங்களா? இந்த புல்லுருவிலாம் எங்கெல்லாம் கிடைக்குன்னா, நிறைய யூடியூப் சேனலில் மூலிகை காப்பு கட்டி எடுத்து தராங்க. நீங்கள் போய் பாருங்கள். யூடியூப்பில் பார்த்தனாலே நிறைய பேர் காப்பு கட்டிலாம் மூலிகை விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. நிறைய குருமார்கள் அவங்க கையில் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா, மிஞ்சி போனால் ஒரு மூலிகை காப்பு கட்டி எடுத்து ஒரு 2000 3000 கேட்பாங்க. ஒரு 5 மூலிகை 5000. இந்த வாசனை தெரியும் ஒரு 30,000 வரும். இந்த வாசனை தெரியும். அந்த கழுது நெய் ஒரு 5000 ஒரு லிட்டரு வாங்கி வச்சுக்கிங்கன்னா, நீங்கள் இந்த மையை நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இந்த மையை அரைச்சி நீங்கள் பயன்படுத்தலாம். குரு ஓரையில் மட்டுமே செய்யணும். குரு ஓரையில் மட்டுமே நீங்கள் செய்யணும். மற்ற ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் மட்டுமே செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வசிய நாள். எல்லா வசியத்துக்கும் உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பாருங்கள், அந்த உலகத்தில் எல்லா இடத்தையும் உண்டாக்கும். புரியுதுங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நகையெல்லாம் போயிட்டு அடமானம் வச்சுருப்பீங்க. இந்த மையை பயன்படுத்தி பாருங்கள். சுமார் ஒரு 7 நாள் இந்த நகையெல்லாம் மூக்குறீங்களா என்ன பாருங்கள். இந்த நகையெல்லாம் மீட்டு எடுத்து வந்து வீட்டில் வைக்கிறீங்களா இல்லையா பாருங்கள். செக் பண்ணி காணுங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இந்த வாசனை திரவியம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு மூலிகை காப்பு கட்டி எடுக்கிறவங்க யூடியூப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கையில் காப்பு கட்டி வாங்கிக்கலாம். இந்த மைய சாமியார் மட்டும்தான் செய்யணும். யார் வேணாலும் செய்யலாம். வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்யலாம், ஆண்கள் செய்யலாம், குழந்தை செய்யலாம். இந்த மை செய்யறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. என்ன ஒன்று, கல்வம், இந்த மையாக இருக்கிற கல்வம் நீங்கள் போயிட்டு நல்ல ஒரு சிலை செய்கிற இடத்துல போய் சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க. இப்போ வந்து நிறைய கடைகள் கிடைக்குது கல்வம். அதனால் வீட்டிலே வச்சுட்டு யாரும் வேணாலும் செய்யலாம். சாமியார் தான் செய்யணும். சாமியாருக்கு தான் பணம் கொடுத்தாங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் பணத்தை வச்சுன்னு இல்லை, நீங்களே செஞ்சு நீங்களே பயன்படுத்தி பாருங்கள். புரியுதுங்களா? இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். இந்த ஒரு மையாச்சு வச்சுக்கின்னு காசு பணம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டு விற்கலாம், ஃபேஸ்புக்கில் போட்டு விற்கலாம், யூடியூப்பில் போட்டு விற்கலாம். அதாவது நீங்கள் என்கிட்ட தான் வாங்கணும், என்கிட்ட தான் செய்யணும்னு நான் சொல்லலை. நீங்களே செஞ்சு நீங்களே பெரிய குருவாக மாறுங்க. நீங்களே நிறைய பேருக்கு நன்மை செய்யுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இருக்கிறதை பகிர்வதில் பெறுகின்ற என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இருக்கிறத நம்மளே வச்சுக்கணும்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நீங்கள் செஞ்சிங்கன்னா இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து பயன்படுத்திங்க. நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, காசு பிரச்சனை இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இந்த மையை பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.